ஸோ ஓகே, இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு எப்படி சிம்பிளாக மேவனில் ஒரு ப்ராஜெக்டை செட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சிம்பிளான வெப் சர்வர் எழுத போகிறோம். இந்த சர்வரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட ஒரு 4 MP4 ஃபைல்ஸை எப்படி வந்துட்டு வெப்சைட்டில் கோயிங் டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உள்ள அந்த ப்ரோட்டோக்கால்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ப்ராஜெக்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோல்டரை ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் விண்டோவோ, பவர் ஷெல் விண்டோலையோ, டெர்மினல் விண்டோலையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம் ஆஃப் யூ ஆர் இன் மேக் ஓஎஸ். அவங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்துட்டு இது உங்களோட டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேரக்டரிக்கு சிடி பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அதில் லைக் மேக்கில் வந்துட்டு டேரெக்டாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவும் ஷார்ட்கட்ஸ் இருக்கான்னு தெரில. இஃப் யூ ஆர் ஆன் விண்டோஸ்னால் மேலே உங்களுக்கு அந்த ஃபைல் பாத் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு சிஎம்டின்னு போடுங்க. லினக்ஸ் யாரும் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ லினக்ஸாக இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் கிவ் ஓப்பன் இன் டெர்மினல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா? ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்களேன். ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் ஃபாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மேவன் ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ MVNங்கிறது வந்து மேவனோட கமாண்டு, அதை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம இது என்ன மோடில் அதை பண்ண போகிறோம், நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது மேவன் ப்ராஜெக்டில் சில ஸ்டார்டர் ஃபைல்ஸ் வந்து நமக்கு தேவை, அதை வந்து மேவனே ஜென்ரேட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆர்ச் டைப் ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு மேவனை ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்ல போகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பராமீட்டர் என்ன அப்படின்னா டி குரூப் ஐடின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இந்த ப்ராஜெக்டோட குரூப் ஐடி. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபோன்லலாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஃபோல்டர்ஸ் பார்த்துருப்பீங்களா, com.யூடியூப், com.கூகுள், அந்த மாதிரி சில ஃபோல்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களோட டொமைனை மோஸ்ட்டாக ரிவர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீமக்ஸ்ன்னு நேம் வச்சனால com.streamx எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அது என்னென்னா பேசிக்காக வந்துட்டு உங்கள் ஆப்போட அந்த டைரக்டரியோட நேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது போட்டுட்டோம். அண்டு வந்துட்டு ஆர்டிஃபேக்ட் ஐடின்னு இதே மாதிரி ஒன்று இருக்குது, டி ஆர்டிஃபேக்ட் ஐடின்னு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உள்ள ஆப்போட ஃபோல்டர் நேம். ஸோ ஐடியில் வந்து ஐ கேபிட்டல். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ அகைன் இதுக்கும் நான் ஸ்ட்ரீமக்ஸ்னே நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு நேம் மென்ஷன் பண்ணிட்டோம், ஜென்ரேட் மோடில் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன டெம்ப்ளேட்டில் அதை ஜென்ரேட் பண்ணணும்னு பேசிக்காக சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ டி ஆர்ச் டைப்புன்னு சொல்லிட்டோம். சொல்லிவிட்டு அது ஆர்டிஃபேக்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து ஆர்டிஃபேக்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணோன்னா மேவனில் வந்துட்டு குவிக் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண போகுது, இந்த பர்டிகுலர் லைன் என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து மேவனில் குவிக் ஸ்டார்ட்டை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா பேசிக்காக உங்களுக்கு மேவன் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு மேவனில் இதை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் pom.xml சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இப்போ நீங்கள் பைத்தானில் requirements.txt எழுதுறீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம அதை பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற என்னென்ன தேவைங்கிறத வந்துட்டு அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணிப்போம். ஓகேவா? இல்லைனா வந்துட்டு ஒரு தடவையும் பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இன்ட்ராக்டிவில் வந்து ஐ ஸ்மால், மோட் வந்து கேப்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். ஓகே, நான் இங்கே இன்ட்ராக்டிவ் மோடு ஸ்பெல்லிங் தான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இஃப் யூ ஹவ் டன் திஸ் கரெக்ட்லி அப்படின்னா வந்துட்டு பில்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது வந்து நிற்கும். எல்லாருக்கும் இது வந்துருச்சா, ஆர் ஆர் யூ ஃபேஸிங் எனி எரர்ஸ்?
எதுவும் எரர் வருதுன்னா யூ கேன் ஆஸ்க். நோ வந்துச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க, ஆர் ஏதாவது டெக்ஸ்ட்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. யாரும் இப்போ இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, டைப் பண்ணிகிட்ருக்கீங்களா? சரி, நான் இல்லைனா ஒன்று பண்ணுறேன். வில் கிவ் திஸ் இந்த சேட், நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கமாண்ட் வந்து யூ நீட் நாட் மெமரைஸ், என்னென்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சால் போதும். நீங்கள் டைப் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லாம் டைப் பண்ண அவசியம் இல்லை. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். கௌஷிக் ராமுக்கு பில்டு ஃபெயிலியர்னு வருதா? மேபி எங்கேயாவது இந்த இதில் தப்புட்ருக்கலாம், இல்லை மேவன் ஒழுங்காக கான்ஃபிகர் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போதைக்கு யூ ஜஸ்ட் ஃபாலோ வித் தஸ், அப்புறமா எண்டில் அதை நம்ம என்னட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம் செஷன் எண்டில். ஓகேவா? ஸோ இதை இன்னொருக்கு ரன் பண்ணிப்பார், காப்பி பேஸ்ட் பண்ணிப்பார். இஃப் த எரர் பர்சஸ் அப்படின்னா வந்துட்டு கடைசியாக அதை என்னென்னு டீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது நம்ம ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டரை போய் பார்த்தா ஸ்ட்ரீமக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த pom.xml எல்லாமே வந்துட்டு எனக்கு மேவனே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் அதை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நார்மலாக உள்ளே போனாலே ஓப்பன் ஃபோல்டர்னு கேட்கும். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டலை, எம்டியாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுங்க. அண்ட் நான் அப்போ எங்கே வச்சுருந்தேனோ அந்த இடத்துக்கு நான் நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது குவிக் ஸ்டார்ட் ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பர்டிகுலர் app.java கொடுத்துருப்பாங்க, ஒரு pom.xmlனு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு எல்லோரும் வந்துட்டிங்களா? இந்த விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் இன் ஓப்பனிங் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். என்ன இஷ்யூன்ற பார்ப்போம். சிம்பிளாக இருந்தால் இப்போ அட்ரஸ் பண்ணுறேன், இல்லைனா எண்ட் ஆஃப் த செஷனில் அட்ரஸ் பண்ணுறேன். என்ன இஷ்யூ வருது? ஓகே, நான் வெயிட் பண்ணணுமா? ஓகே ஓகே ஃபைன், ஐ வெயிட். MBN is not a recognized internal or external command. ஓகே, பாத் வேரியபிள் செட் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை எண்டில் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபாலோ அலாங். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இஃப் யூ ஹேட் ஃபாலோட் அலாங் கரெக்ட்லி அன்டில் திஸ் பாயிண்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு pom.xml ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம கொஞ்சம் தான் மாற்ற போகிறோம். என்னென்ன அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ யூனிட் டெஸ்ட் கேஸ் அதெல்லாம் எதுவும் எழுத போகிறதில்ல. நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு இப்போ தானே ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டெஸ்ட் ஃபோல்டரை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? யூ கேன் டெலீட் இட் ஆர் யூ கேன் கீப் இட் as such. அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் எனக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்ன்றனால இந்த இடத்துல டெலீட் பண்ணிடுறேன். நமக்கு இந்த இடத்துல டிபெண்டன்சியில் வந்து இந்த ஜே யூனிட்டுங்கிறது தேவையில்லை, ஏன்னா அது யூனிட் டெஸ்ட் கேஸ்க்காக நம்ம வச்சுருக்க ஒரு பேக்கேஜ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் எனக்கு தேவையான ஒரு பேக்கேஜாக எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு குரூப் ஐடியில் வந்துட்டு io.javelin அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஜாவ்லின் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி பைத்தானில் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ரொம்ப மினிமலான ஒரு ரெஸ்ட் ஏபிஐ சர்வர். ஓகேவா? ஸோ ஏபிஐங்கிறது வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எங்கேயாவது இதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அது என்னங்கிறது, எப்படி ஒர்க் ஆகுங்கிறத டீட்டெயில்டாக அப்புறம் இந்த செஷனுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்னென்னா, நீங்கள் நார்மலாக இப்போ பைத்தானில் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு pom.xml மென்ஷன் பண்ணிவிட்டு யூ வில் பி இன்ஸ்டாலிங். ஓகேவா? MVN இன்ஸ்டால்னு போடுவோம்.
ஸோ இது வந்துட்டு குரூப் ஐடியில் வந்து io.javelin கொடுத்துக்கிறேன். அண்டு வந்துட்டு உள்ளுக்கு வந்து அந்த பேக்கேஜோட நேம். ஸோ ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது வந்துட்டு அந்த பேக்கேஜோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து வெர்ஷன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 5.6.2 எடுத்திருக்கோம். ஸ்கோப் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்துட்டு இதை ஜஸ்ட்டு நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கோப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஒரு இது போடுறோன்னு புரிஞ்சா. ஸோ இங்கே டிபெண்டன்சிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் டிபெண்டன்சி டேகு கீழே நம்ம இதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம் அந்த XML ஃபைலில். ஓகேவா? புரியுதா வாட் யூ ஆர் டூயிங்னு? புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டிங்கன்னா we can go ahead. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து நம்ம நார்மலாக பைத்தானில் ஏதாவது பேக்கேஜ் வேணும்னா பிப் இன்ஸ்டால்னு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ ஜாவாவில் வந்துட்டு வேறு ஒரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஜார் ஃபைல்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? .jar அப்படின்னு சொல்லி சில ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் தான், முடியாதுன்னு கிடையாது. என்னென்னா இப்போ நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் கூட இப்போ ஜாவ்லனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே நிறையா சப்டிபெண்டன்சிஸ் இருக்கும். அது ஒர்க் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கேஜ்ன்ற மாதிரி. அப்போ ஒன்றுத்தையாக போயிட்டு நம்ம லிங்க் பண்ணி கிளாஸ் பார்த்துன்னு ஒரு இதில் தான் கொடுப்போம் அது எல்லாத்தையும் இன்புட்டாக. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவையும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம மேவனில் டிபெண்டன்சிஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேவன் வில் டேக் கேர் ஆஃப் தட். பில்டு பண்ணுறது, அதை கம்பைல் பண்ணுறது, பைட் கோடை கன்வெர்ட் பண்ணுற எல்லாத்தையுமே அதுவே பண்ணிடும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு மேவன் எக்ஸிக்யூட் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதிலே மென்ஷன் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக டிபெண்டன்சிஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இனிமேல் தான் வந்துட்டு இதில் எப்படி பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கிட்ட மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் இந்த டிபெண்டன்சிஸ் போட்டுவிட்டேன். இந்த பில்டுன்றதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. நான் இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ வரைக்கும் புரியுதுல்ல எதுக்கு இதை போடுறோம் அப்படின்றது? புரியுதா? புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் மட்டும் கொடுத்தீங்கன்னா we can continue. ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். இதை எப்படி பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கிட்ட மென்ஷன் பண்ணோம். கரெக்டாக மேவன் கிட்ட. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அந்த பர்டிகுலர் செக்ஷன் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இது பாய்லர் பிளேட்டாக இஃப் யூ கோ இன் டு சம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்னா கிடைக்கும். அதாவது பாய்லர் பிளேட்னா என்னென்னா ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க ஒரு டெம்ப்ளேட் இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பில்ட் அப்படின்னு ஒரு டேகு கீழே அதில் என்னென்ன ப்ளக்கின் வேணுங்கிறத எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ளக்கின்ஸுன்ற டேக் தான் வந்துட்டு உள்ள என்ன பண்ண போகுதுன்றது இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க ப்ளக்கின் வந்து மேவன் கம்பைலர். ஓகேவா? ஸோ இதோட வேர்ஷன் அதெல்லாம் வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கூகுள் அண்ட் கெட் இட். ஓகேவா? கேன் யூ பாஸ் பில் டு கோட் அண்ட் சேட்? ஓகே, நான் அனுப்புகிறேன். நான் இதை போடுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை குரூப்லேயும் போடுறேன். பை எண்ட் ஆஃப் த செஷன் இப்போ சேட்லேயும் நான் போட்டு விட்றேன். ஓகேவா? ஸோ என்னென்னா இங்கே வந்துட்டு மேவன் கம்பைலர் வந்துட்டு ஒரு ப்ளக்கினாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இந்த சோர்ஸ் அண்ட் டார்கெட் வந்து என்னென்னா எந்த வெர்ஷனுக்கு கம்பைல் ஆகணுங்கிறத வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்துட்டு மேவனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக்கின் இருக்குது. அது வந்துட்டு exe மேவன் ப்ளக்கின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த குரூப் ஐடிங்கிறது என்னென்னா எந்த பர்டிகுலர் இப்போ வந்துட்டு பிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பிப்பில் வந்து நம்ம பிப் இன்ஸ்டால் பேக்கேஜ் பேரை மட்டும்தான் போடுவோம். ஆனால் அதை யாராவது ஒரு பர்சன் எழுதியிருப்பாங்களே. இப்போ கிட்டபில் வந்துட்டு ஒருத்தவங்க ரெபாசிட்டரி பேர் போட்டு சர்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு குரூப் ஐடிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது வந்து நம்ம தேவைப்படுற ப்ளக்கினோ டிபெண்டன்சியோட நேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே ஒரு வேர்ஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுல மெயின் கிளாஸுங்கிறதுல இடத்துல தான் வந்துட்டு நம்ம எந்த இப்போ app.java எழுதியிருக்கோம், இதுக்குள்ளே தான் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸோட பேர் போடணும், ஆப் இந்த இடத்துல போடணும். ஸோ நம்ம வீடியோ சர்வர்னு இந்த இடத்துல வைக்க போகிறனால நான் இங்கே முன்னாடியே வீடியோ சர்வர்னு டைப் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்றேன். ஸோ இது ஃபுல்லாக போகலைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு குரூப்லேயும் போட்டுறேன். ஓகே. ஸோ வாட்ஸ்அப் வெப்பு கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகிட்டுருக்கு. மீன் ஒயில் வந்துட்டு இல்லை எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம்
கேட்டுறீங்களா? ஸோ நான் குரூப்பில் ஜென்ரலில் போடவா இல்லை? ஓகே, நான் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் இப்போதைக்கு போடுறேன். நம்ம லேட்டராக அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த இதில். ஓகேவா? ஃபாலோ பண்ணுற எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்? அதாவது நீங்கள் இப்போதைக்கு இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு நேம் கன்வென்ஷன் எப்படி யூஸ் பண்ணிக்கிங்க பார்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து குரூப் ஐடி ஸ்ட்ரீமெக்ஸ் com.streamexன்னு கொடுத்து ஆர்டிஃபேக்ட் ஐடி வந்து ஸ்ட்ரீமெக்ஸ்ன்னு கொடுத்து பில்டு பண்ணேன். அதனால எனக்கு இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அப்படியே என்னோட காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. கீழே இருக்க அந்த டிபெண்டன்சி போர்ஷனையும் பில்டு போர்ஷனையும் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு மேவன் ஒழுங்காக ரன் ஆகலை அப்படின்னு சில பேருக்கு எரர் இருக்குது, சில பேருக்கு பில்ட் ஆகலை எரர் இருக்குது. அப்படி இருக்கவங்க வந்து ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு pom.xml நீங்களாக பிளாங்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் டைப் பண்ணியோ காப்பி பேஸ்ட் பண்ணியோ வச்சுக்கோங்க. எண்டில் வந்து நம்ம ஒரு ஒரு இஷ்யூவாக அட்ரஸ் பண்ணுவோம், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மோஸ்ட்டாக வந்துட்டு மேவன் ஒர்க் ஆகலைன்னா கிளாஸ் பாத் வேரியபிளில் ஏதாவது எரராக இருக்கும். ஓகே, இன்கேஸ் வந்துட்டு மேவன் ரன் ஆகுது பில்டில் எரர்னால் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் எரராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு வந்துட்டு லைக் சிஸ்டம் டு சிஸ்டம் அதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் எம்டியாக ஒரு விஎஸ் கோட் விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு யூ ஸ்டார்ட் டைப்பிங். ஏன்னா 2 ஃபைல் தான் இன்றைக்கி டைப் பண்ண போகிறோம் மொத்தமாக. pom.xml ஒன்று, வீடியோ server.java 2 ஃபைல் தான் நம்ம இன்றைக்கி டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டடா? இன்னும் யாரும் டைப் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே, டன். ஸோ நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இருக்க கிளாஸ் எழுதணும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே வீடியோ 7 மென்ஷன் பண்ணியிருக்கனால இந்த app.javaவே நான் அப்படியே ரீஃபேக்டர் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் ரீநேம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம அந்த இடத்துல இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணுது. நமக்கு ஆக்சுவலாக பிரிண்ட் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை இனிமேல் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ ஜாவ்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ஏற்றணும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ io.javelin கேப்ஸில் இருக்கும் எண்டில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜாவ்லினோட மெயின் இது. அதுக்கப்புறமா இதோட ஹெச்டிடிபி ப்ரோட்டோகாலையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதில் தான் சர்வே பண்ண போகிறோம் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஹெச்டிடிபி வழியாக தான் இந்த இதை அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு கான்டெக்ஸ்ட் ஹெச்டிடிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வேணும் நமக்கு. ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்குவோம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆப்வியஸாக வீடியோ ஃபைல்ஸாக தானே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து java.ioன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. டிஃபால்ட்டாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஜாவா கூட இருக்கும். அதில் வந்துட்டு ஃபைல் அப்படின்னு ஒரு இதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரேண்டம் ஆக்சஸ்னு ஒரு டூல் வேணும். ஓகேவா? நம்ம ஏன் ரேண்டம் ஆக்சஸில் ரீட் பண்ணுறோங்கிறத நம்ம சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நம்ம வந்து எப்படி இந்த சர்வர் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்து தென் வி வில் ரைட் த கோட். ஓகேவா? எழுதிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டிங்கன்னா நான் ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பண்ணியிருப்பேன். இந்த இம்போர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க, எழுதிட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டுருவோம்.
உங்களுக்கு இது மேவன் கான்ஃபிகர் ஆகாட்டினா அந்த மாதிரி எரர் வரும். நீங்கள் இதை ரன் பண்ணி பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு டைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வார்னிங் காட்ட தான் செய்யும் உங்களுக்கு. விஎஸ் கோடில் வந்து இஃப் யூ ஹேட் சம் பிளக்இன்ஸ் இன்ஸ்டால்டு அப்படின்னா வந்துட்டு வார்னிங் காட்டும். இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு பேக்கேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அது லைக் எண்டில் மேவன் இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணும் போது அது சரியாயிடும். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட்டு டைப் அலாங் அண்ட் ஃபாலோ. ஓகே, சரி, ஓகே. ஸோ மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் வீடியோ ஃபைல் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்னா வந்து ஹெச்டிடிபியில் ஸ்டேட்டஸ் கோட்ஸ்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டாக? இப்போ வந்துட்டு நீங்கள் இது ரொம்ப பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க. 404னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற ரிசோர்ஸ் வந்து நாட் ஃபவுண்டு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறையா குரூப் கோட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ குரூப் கோட்ஸ்குள்ளே வந்து டீட்டெயிலாக போக போகிறதில்ல. இல்லை 2 குரூப் கோட் மட்டும் நம்ம ரொம்ப எசென்ஷியலாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஒன்று வந்துட்டு 200, அனதர் வந்துட்டு 206. ஓகேவா? இது வந்து என்னென்னா எனக்கு நான் கேட்ட ரெக்வஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்ஷியலாக ஃபில் ஆகிட்டுருக்கு, ஒரு சங்காக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ இன் டு சம் வெப்சைட் வேர் யூ கேன் வாட்ச் அ வீடியோ. அதில் வந்துட்டு நீங்கள் சைடில் வந்து இந்த டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்பில் அது அந்த இது MP4 ஸ்ட்ரீம் ஆகாதனால தெரியாது. நம்ம ஏதாச்சும் MP4 இருக்க மாதிரி சைட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ fileexamples.comனு ஒரு வெப்சைட்குள்ளே போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வீடியோஸ் ஸ்ட்ரீம் ஆகிற எந்த வெப்சைட்லனாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சைடில் F12 இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் இன் நியூ டேப். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எனக்கு ஸ்ட்ரீம் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ நான் இந்த இதில் F12 போயிட்டு சோர்ஸஸ் பார்க்கணுன்னா ரீலோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இந்த நெட்வொர்க் டேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியான்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இப்போ எனக்கு வந்துட்டு டேட்டா இங்கே ஃபெச் ஆகிட்டனால 200ன்னு இருக்குது. இப்போ எனக்கு இது ஃபெச் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 206ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் மீன் பண்ண வரேன். ஆக்சுவலாக இது இமேஜுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டனால 304ன்னு காட்டுது. அது அப்படின்னா நாட் மாடிஃபைடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது 200ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஃபுல் ஃபைலும் வந்துருச்சுன்னு அர்த்தம். 206ன்னு இருந்ததுன்னா சங்காக நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ அது வந்து வெறும் 30 செகண்ட் வீடியோனால டக்குன்னு வந்துருச்சு. பட் ஜென்ரலாக வந்துட்டு 200 and 206 தான் நீங்கள் பார்ப்பீங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 304 இருக்கும். ஓகேவா? அதாவது 304ங்கிறது என்னென்னா வந்து அதிலே போட்டிருப்பாங்க நாட் மாடிஃபைடுன்ற ஒரு கோடு, ஸ்டேட்டஸ் கோட் தான். ஓகேவா? அதாவது என்னென்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஸோ நான் அதனால் வந்து புதுசாக வாங்கலை அப்படின்னு அர்த்தம். கேஷில் எங்கேயாவது ஸ்டோர் ஆகிருந்துருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ணி எப்படி நான் வந்து சர்வரில் இந்த வீடியோ அனுப்ப போகிறேன் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்டஸ் கோட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஸோ நீங்கள் கோடிங் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் ஜஸ்ட் லிசனிங் டு திஸ் கான்செப்ட்னா ஓகே தான். கேட்டால் ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த லைன் தான் என்னோடய வீடியோன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இப்போ டாட்டட் லைனாக இருக்கான கொஞ்சம் கூட திக்கான டாட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இல்லை ஒரு சின்ன பீஸுமே வந்துட்டு ஒரு ஃப்ரேம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? வீடியோங்கிறது என்ன? செட் ஆஃப் இமேஜஸ் தானே, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற இமேஜஸ். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இப்படி அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சங்காக வி கேன் டிவைட் த வீடியோ. கரெக்டாக? இந்த மாதிரி நான் வந்து சங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் சங்க் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நான் யூஸருக்கு சென்ட் பண்ணேன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு லாஜிக் எழுத போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைலை நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் ரேண்டம் ஆக்சஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் படத்தை. ஓகேவா? நான் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணி லைக் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு இந்த இடத்துக்கு சடனாக போயிடுவேன். அப்போ என்ன ஆகிடும், நான் ஒரு சங்காக அனுப்பிச்சிட்டு இருந்தேன்னா இந்த சங்க் வந்து ரீச் ஆகிறதுக்கு டிலே ஆகிடும். கரெக்டாக?
ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரேண்டம் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேண்டம் ஆக்சஸ்ங்கிறது என்னென்னா ஒரு ஃபைலில் எந்த போர்ஷன் வேணாலும் டக்குன்னு ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு ஏற்றாப்புல ரீட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இதை ரேண்டம் ஆக்சஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படின்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த ஃபைல் ஒரு சங்காக போயிட்டே இருக்க வரைக்கும் என்னோடய ஸ்டேட்டஸ் கோடு 206னே இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 200ன்னு வரும். ஒருவேளை ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன், அதை கேஷ் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா கேஷ்லேருந்து லோட் ஆச்சுன்னா நாட் மாடிஃபைடுன்னு சொல்லி 304 அப்படின்னு ஒரு கோடு வரும். ஓகேவா? இந்த 3 கோடு புரியுதா? 206ங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு சங்கா. 200 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 304 வந்துட்டு நான் கேஷ்லேருந்து எடுத்துக்கிட்டேன், நான் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் போடுங்க. நம்ம கான்செப்ட்குள்ளே போவோம் அடுத்து ஃபர்தராக. ஓகேவா? டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் இருக்குல்ல, இதில் வந்து நான் ஒரு ஜாவ்லின் ஆப்பை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜாவ்லின் ஆப் ஆஃப் javelin.createன்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்துட்டு பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார்ட்டுன்னு கொடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல நெஸ்ட் பண்ணி எழுதலான்ட்டு. ஸோ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்து நான் போர்ட் நம்பர் வந்துட்டு நான் 7000 எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி தான் எந்த ஐபியில் உங்களால் இதை போய் ஆக்சஸ் பண்ண முடியும், சாரி ஐபியில் எந்த போர்ட்டில் ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் வந்து நெட்வொர்க்கிங்லலாம் ரொம்ப பார்க்கல. ஓகேவா? ஜஸ்ட்டு இப்போதைக்கு பேசிக்காக இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஜாவ்லின் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ஜாவ்லின் ஆப்ஜெக்டில் தான் வந்துட்டு ஆப்புங்கிறது தான் வந்துட்டு ஜாவ்லின் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், அதாவது ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ கெட் அப்படின்னு ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் எழுத போகிறோம். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு /வீடியோ/ அந்த வீடியோவோட நேம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் யூஆர்எல் கொடுத்தோன்னா வந்து நம்ம என்ன வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணோமோ அந்த வீடியோவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதை எப்படி இங்கே ஜாவ்லினில் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்தை கொடுத்துடணும். ஓகேவா? எப்படி வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் வரும், அந்த கெட் ரெக்வஸ்ட் எப்படி வருங்கிறதுக்கு பார்த்து கொடுத்துடணும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறமா இதை எந்த ஃபங்க்ஷனை வச்சு ரன் பண்ண போகிறேன்றதை சொல்லணும். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு கிளாஸ் நேம் என்னென்னா, நம்ம எழுதிட்டு இருக்க கிளாஸ் நேம் வந்து வீடியோ சர்வர். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணிட்டு என்ன ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ நான் ஸ்ட்ரீம் வீடியோ பை ஐடின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம மென்ஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு /வீடியோ/ஐடிங்கிற பாத்தில் வந்து அந்த ஐடிங்கிறது வந்துட்டு வீடியோவோட பேராக இருக்கும். ஓகேவா? இந்த பாத்தில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கெட் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ நான் இதை வந்துட்டு ப்ரௌசரில் போய் போட்டேன் அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸில் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்கும். ஸோ நான் இப்போ சொல்கிறது புரியலை அப்படின்னா வந்து நான் அதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரீம் பை வீடியோ ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து நமக்கு வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் ப்ரைவேட் ஸ்டாட்டிக் வாய்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா இது எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்புட் அவுட்புட் மட்டும்தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ண போதும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீம் வீடியோ பை ஐடி, இதுக்கு இன்புட்டாக என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கான்டெக்ஸ்ட்னு ஒன்று பாஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணோம் இல்லையா கான்டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த ஐடியை நம்ம வாங்குகிறோம்ல, அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம சென்ட் பண்ணுறோம்ல, நம்ம ஹெச்டிடிபியில் வாங்கிட்டோம், சென்ட் பண்ணுறதுமே ஹெச்டிடிபியில் தான் பண்ணுறோம். ஸோ அதில் நிறையா ஃபேக்டர் இருக்கும், அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஹெட்டர்னு இருக்கும், ஃபைல் லென்த் எவ்வளோங்க இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதையும் பார்க்கணுங்கிறதுக்காக வந்துட்டு கான்டெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு வேரியபிள் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் வேரியபிளுக்கு வந்து நான் சிடிஎக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஒருவேளை நான் ரெக்வஸ்ட் பண்ணுற வீடியோ இல்லை, ஆர் வந்துட்டு வேறு எதுவும் ஏபிஐ ஹிட்டில் எரர் இருக்குது, ஹெச்டிடிபி சர்வ் பண்ணுறதுல எரர் இருக்குன்னா கண்டிப்பாக எரர் வரும். கரெக்டாக? ஸோ நான் வந்து த்ரோஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு இந்த இடத்துல நான் இந்த ஃபங்க்ஷனில் நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் சொன்ன எல்லாமே புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் மட்டும் போடுங்களேன்.
ஓகே, டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இன்புட் வந்தது இல்லை, அதுலேருந்து நான் ஸ்ட்ரிங் வீடியோ ஐடியா வாங்கணும். அப்போ தான் எனக்கு எந்த ஃபைலில் லோட் பண்ணணும்னு தெரியும். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு வீடியோ ஐடின்னு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எப்படி இந்த கான்டெக்ஸ்ட் வேரியபிள்லேருந்து இந்த வீடியோ ஐடியா வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இங்கே ஐடின்ற பேராமீட்டர் தானே கொடுத்தோம் கெட் பாத்தில். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து சிடிஎக்ஸ் டாட் பாத் பேராமீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த இதில், அந்த ஆப்ஜெக்டோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, போட்டு இந்த பேராமீட்டர் பேர் என்ன, ஐடி. ஓகேவா? ஸோ நான் இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இதில் வந்துட்டு வீடியோவோட ஐடி கிடச்சிரும். இப்போ எனக்கு வீடியோ ஐடி தெரிஞ்சிச்சு, நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணும் இல்லையா? ஸோ நான் அதுக்கு வந்து ஃபைல் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோ ஃபைல் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ஆஃப், அது எந்த பாத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ நான் இங்கே வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அந்த வீடியோவோட ஐடி என்ன வீடியோன்ற பேர், ப்ளஸ் .mp4. அந்த ஃபைல் வந்துட்டு MP4 எக்ஸ்டென்ஷனாக இருக்கனால நம்ம இப்போ MP4 ஃபைல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மித்த ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் பார்த்துக்குறோம். ஓகேவா? இப்போ நான் அந்த ஃபைலை லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபைல் லோட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ல பிரச்சனை இல்லை. ஒருவேளை லோட் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கணுமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் லோட் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு வீடியோ ஃபைல் .existன்னு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது என்ன, இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு வீடியோ ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு சொல்லிடும். ஓகேவா? லோட் ஆச்சா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ ஒரு வேளை லோட் ஆகலைன்னா என்ன செய்யணும், நம்ம என்ன ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தோம், ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், அன்மியூட் பண்ணி சொல்லலாம், டைப் பண்ணலாம். ஓகே, சூப்பர். 404ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லணும், இந்த மாதிரி இந்த ஃபைல் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ 404ன்னு போட்டோம். அகெயின் வந்து இது இன்டர்னலாக பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக இந்த இடத்துல ரிசல்ட்னு கொடுத்துடலாம். ஓகேவா? கொடுத்துட்டு இதில் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிங்கன்னா 404ஓட சேர்த்து அந்த எரர் மெசேஜே சொல்லணும். நம்ம வந்துட்டு இங்கே ரெக்வஸ்டட் வீடியோ நாட் ஃபவுண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு எரர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை பண்ணதுக்கப்புறமே ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் போயிடலாம். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். ஓகேவா? ரிட்டர்னும் கொடுத்துட்டோன்னா அது எம்டியாக விட்டுறலாம், ஏன்னா அது வாய்ட் ஃபங்க்ஷன் தானே. ஸோ எனக்கு ஃபைல் இல்லை அப்படின்னா இங்கே வெளியில் போயிடலாம். ஓகேவா? ஒருவேளை ஃபைல் இருந்தது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெட்டர் போடணும், ரேஞ்ச் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட இந்த வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது ரேஞ்ச் ஹெட்டர். ஓகேவா? ஸோ இதை எப்படி வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு சிடிஎக்ஸில் போயிட்டு ஹெட்டர் அப்படின்னு அதாவது அந்த சிடிஎக்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து நான் ரேஞ்சுன்னு நான் இங்கே செட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம வந்துட்டு இதை போய் எதுவும் என்ன சொல்ல நம்ம டிக்ளேர் பண்ணல. ஓகே, ஸோ நான் ரேஞ்ச் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு இந்த ஃபைலோட லென்த் எனக்கு எவ்வளோன்னு தெரியணும் கரெக்டாக. ஸோ ஃபைல் லென்த்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோ. அதை லாங்குன்னு வச்சுப்போம், ஏன்னா வந்துட்டு இன்ட் மேபி ஸ்மால். ஸோ அதனால் ஒரு பெரிய ஃபைல் வந்துட்டுனா ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லாங்குன்னு எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ ஃபைல் .length of அப்படின்னு போட்டுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைலோட லென்த் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் எங்கேருந்து ஆகும், யூஸ்வலாக வந்துட்டு ஜாவாவில் இண்டெக்ஸிங் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதுக்கும் வந்துட்டு இண்டெக்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் வந்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ஏதாவது ஒரு இடத்துல போய் முடியணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு எண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோ. நீங்கள் இது ஒரு அரே ட்ரவர்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எண்ட் ஆஃப் த டே வந்து வீடியோங்கிறது என்ன, ஒரு பெரிய அரேயில் வந்து நிறைய இமேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இது ஒரு அரேன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது அரே கிடையாது, நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைல் லென்த் -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு ஸ்டார்டிங் கிடச்சிச்சு, எண்டிங் கிடச்சிச்சு. இந்த ரேஞ்ச் ஹெட்டருங்கிறது வந்து என்னென்னா வந்துட்டு we are going to mention எவ்வளோ தூரத்துக்கு வந்து we will be able to traverse the video அப்படின்றது. ஓகேவா?
ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரேஞ்ச் ஹெட்ரு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா வந்து நல்லா இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குறோம், எம்டியாக இல்லைன்றதை மட்டும் பார்த்துக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒருவேளை அது எம்டியாக இல்லை அண்டு அந்த ரேஞ்ச் ஹெட்ரு வந்து பைட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? பைட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னா என்னென்னா அட் அ டைம் எவ்வளோ பைட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ சங்க் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸ்டார்ட்ஸ் வித் பைட்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஹெட்டரில் வந்துட்டு பைட்ஸுங்கிறது உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அதை நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், ஒரு ஸ்ட்ரிங் அரேயில் வந்து அந்த ரேஞ்சை எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ரேஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 6ங்கிறது எதுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த இதை இது பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த சப்ஸ்ட்ரிங் எடுத்ததுக்கப்புறம் எங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த ஹைஃபன் ஆப்ரேட்டர் இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கான்டெக்ஸ்டுவலாக புரியலை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹெட்ரு எப்படி போகுங்கிறத டயக்ராமில் பார்ப்போம் கடைசியாக. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போதைக்கு பேசிக்காக என்ன பண்ணுறோங்கிறத மட்டும் ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வேரியபிள் வந்து நம்ம 0ன்னு வச்சுட்டோம். அந்த ரேஞ்சஸை வந்து சங்க் பண்ணி எடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்ஸ் லாங்குன்னு போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இங்கே வாங்கின இந்த ஹெட்டரில் இருக்க 0, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சங்கிங் ரிலேட்டடான ஒர்க் தான் அது எல்லாமே. நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த வீடியோவை சங்க் பண்ணி அனுப்ப போகிறீங்கன்றதுக்காக தான். உங்களுக்கு வந்துட்டு இதை ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை வேகாக ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ எம்டி அப்படி நம்ம வச்சுக்கோ அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்துட்டு இதை ட்ராவர்ஸ் பண்ணி எண்டு வேரியபிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு தடவையும். ஸோ அதில் வந்துட்டு திருப்பி அகைன் பார்ஸ் லாங் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு லாங்காக திருப்பி ஸ்ட்ரிங்லேருந்து கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் பார்ஸ் லாங்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பார்ஸ் லாங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்க இதை வந்துட்டு எனக்கு லாங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கிறத இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எந்த டேட்டா டைப் இருந்தாலும் அது கண்டுபிடிக்கும். ஓகேவா? ரேஞ்ச் ஆர் ரேஞ்சஸ் இன் இஃப் கண்டிஷனா? ரேஞ்சஸ் தான்டா, சாரி கவனிக்கல. ஸோ இந்த அரேயை வச்சு தான் ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஸோ ரேஞ்சஸ் தான். தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் அவுட். ஓகே. ஸோ நம்ம இப்போ எண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ கண்டென்ட் லென்த்து தெரிஞ்சிடலாமா இதை வச்சுட்டு? லாங் length equal to ஸோ n மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 நான் எடுத்துக்கிறேன் கண்டென்ட் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் இப்போதைக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன எதுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னா வந்துட்டு எனக்கு எண்ட் அண்ட் ஸ்டார்ட் வந்து ப்ராப்பராக தெரியணும். ஃபைல் லென்த் வச்சு நம்ம அசியூம் பண்ண முடியாது. ஸோ அதனால ரேஞ்ச் ஹெட்டர்னு ஒன்று போட்டு ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்து வந்துட்டு இந்த சிடிஎக்ஸ்னு ஒன்று ஒரு கான்டெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுவோம்ல, அதுலேருந்து தான் நம்ம திருப்பி சென்டும் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம்? ரேஞ்ச் ஹெட்டருக்கு தான் தெரியும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சிட்டோமா இல்லையான்ட்டு. ஓகேவா? ஏன்னா இது தானே ஒரு இடமா ட்ராவர்ஸ் ஆகி போகுது. ஸோ நம்ம ரேஞ்ச் ஹெட்டரை போய் பார்க்குறோம். அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ்மிட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நல்லா இல்லைன்னா ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இது தானே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 206 ஆர் 200. ஓகேவா? இது வந்துட்டு டெசிஷன் ஆப்ரேட்டர் தெரியும்ல. ஸோ இப்போ என்னென்னா ஒருவேளை ரேஞ்ச் ஹெட்ரு வந்து இன்னும் நல்லுன்னு வந்து நிற்கலை அப்படின்னா இன்னும் வேறு இந்த ப்ராக்ரஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மிட்டிங் அப்படின்னு அர்த்தம். ட்ரான்ஸ்மிட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா 200ன்னு ஸ்டேட்டஸ் கோட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நம்ம ஹெட்ரில் செட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு
ஹெட்டர் இது ஸ்டேட்டஸ் செட் பண்ணிட்டோம். இப்போ ஹெட்டரில் வந்து டேட்டா ரைட் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு கண்டென்ட் டைப் என்ன அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டென்ட் ஹைஃபன் டைப்னு போட்டுக்கோ. இது வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரோட்டோக்காலோட இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ அது வந்து என்ன ஃபார்மேட்னா MP4. ஓகேவா? ஸோ அது வந்து ப்ரௌசர்கிட்ட நம்ம தான் சொல்லணும் இது என்ன டைப் ஆஃப் வீடியோன்ட்டு, அப்போ தான் கரெக்டாக ப்ளே பண்ணும் வீடியோ டேக்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு அக்செப்ட் ரேஞ்சஸ்ங்கிறது என்னென்னா உங்களை பஃபர் பண்ண விடும். அது என்ன டைப்புங்கிறது வந்து பைட்ஸுங்கிறத சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன டைப் அப்படின்னா வந்துட்டு பைட்ஸ். ஸோ நீங்கள் இது எல்லாமே ப்ரோட்டோகால் தான், உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போ புரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ஸ்ட்ரீம் ஆகும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் வந்துட்டு இப்போ கண்டென்ட் டைப் சொல்லிட்டு கண்டென்ட் லென்த் சொல்லணும்ல ப்ரௌசர்கிட்ட. ஸோ கண்டென்ட் லென்த் என்ன அப்படின்னு பார்த்துக்கோமா. இது வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த கண்டென்ட் லென்த் அப்படின்னா வந்துட்டு நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு வேல்யூ ஆஃப்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு இங்கே வந்துட்டு கண்டென்ட் லென்த்து லாங்காக இருக்குது. ஸோ நான் அதை மாற்ற போகிறேன். ஓகே, ஓகே. இப்போ கண்டென்ட் லென்த் என்னன்னு நம்ம வந்துட்டு ஹெட்டரில் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கண்டென்ட் எவ்வளோ சைஸில் இருக்குங்கிறதுக்கு ரேஞ்சு கொடுக்கணும்ல. அதாவது லென்த்து வேறு ரேஞ்சு வேறு, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? லென்த்துங்கிறது வந்துட்டு ஃபைலோட என்டையர் சைஸு, ரேஞ்சுங்கிறது வந்து என்னென்னா உங்களால் எவ்வளோ தூரம் அதை ட்ராவர்ஸ் பண்ணி பார்க்க முடியுன்ற கண்டென்ட்டு, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் இப்போ இந்த இது லைக் கீழே வர கோடை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் ரேஞ்சுன்னு போட்டுட்டோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம்னா பைட்ஸ்ன்னு கொடுத்து அதில் மித்த இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பைட் ஸ்பேஸ் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் கொடுத்துக்குவோம். ஓகேவா? ஹைஃபன் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். எண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிறோம். ஓகே, இது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷாக இருக்கலாம், பேக்வர்ட் ஸ்லாஷாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு யோர் விஷ் தான். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா சிஸ்டம்லேயும் கொஞ்சம் காம்பேட்டபிலிட்டி இருக்கும். ஏன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் வந்து லினக்ஸில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் விண்டோஸ். ஸோ நீங்கள் டு பி சேஃப் யூஸ் த ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எல்லா ஹெட்டரையுமே எழுதியாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஹெட்டரை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இன்னும் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கா இல்லை டிரான்ஸ்மிட் ஆகி முடிஞ்சிருச்சான்னு பார்க்க போகிறோம். கண்டென்ட் டைப் வந்து வீடியோ/MP4, அதாவது வீடியோ கண்டென்ட்டு அது MP4 ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அக்செப்ட் ரேஞ்சஸ் போட்டு பைட்ஸாக அதை வாங்க போகிறோன்னு சொல்லியாச்சு. கண்டென்ட் லென்த்துக்கு கண்டென்ட் லென்த்து சொல்லிட்டோம். கண்டென்ட் ரேஞ்சுக்கு என்ன சொல்லிட்டோம்னா ஸ்டார்ட் டு எண்ட் என்னென்ன ரேஞ்சில் இருக்குது. அதாவது லென்த்துங்கிறது வந்து ஒரு வேல்யூ. ஓகேவா? மேபி 100 ஃப்ரேம்ஸ்னால் 100ன்னு இருக்கும். ரேஞ்சுன்றது என்னென்னா 0 to 99 அப்படிங்கிறது இருக்கும் இன் கேஸ் ஆஃப் தட் இது. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு எண்டில் ஃபைல் லென்த்தையும் நம்ம ரேஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வித்தியாசம் புரியுதா ரேஞ்சுக்கும் லென்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு? ஸோ அதுதான் இந்த ரேஞ்ச் ஹெட்டரில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஐடியா கிடச்சிச்சா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க. வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் செஷன். ஐ மீன் நெக்ஸ்ட் செஷன் இல்லை செக்ஷன். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டோம். கேன் யூ சே இட் அகைன்? எந்த போர்ஷன் தான் வேணும் உனக்கு? ஓகே, நான் ஜஸ்ட் இன் கேஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிப்பீட் பண்ணுறேன், ஃபஸ்ட்லேருந்து கூட வரேன். ஓகேவா? நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஐடியை ஃபஸ்ட்டு பாத் பேராமீட்டர் வச்சு வாங்கிட்டோம். ஓகேவா? அப்புறமா அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஃபைலை லோட் பண்ணல, அதாவது அந்த ஃபைலை வந்துட்டு ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு ஜஸ்ட் புட்டிங் இன்னும் இனிமேல் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரேண்டம் ஆக்சஸ்னு ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபைல் இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம விட்டுறோம். ஒருவேளை அந்த ஃபைல் எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்னா வந்துட்டு ரெக்வஸ்டட் ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு ஒரு ஸ்டேட்டஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து இப்போ வந்துட்டு ரேஞ்ச் ஹெட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ரேஞ்ச் ஹெட்டர் என்ன பண்ணணும்னா இதுதான் வந்துட்டு ஸோ ஃப்ரேம்லேருந்து ஸோ ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஹெட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் லென்த்தை வந்துட்டு நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஹெட்டரை வச்சு ட்ரெவர்ஸ் பண்ணி ஒரு பைட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ரேம்ஸ் தான் சொல்ல வராங்க. அதில் வந்து ரீட் பண்ண இந்த நம்பர் டு இந்த நம்பர் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? பர்டிகுலராக ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும்.
அதில் வந்து நடுவில் ஹைஃபனாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணிட்டு அந்த ரேஞ்சை வாங்கினதுக்கப்புறம் 0 1 என்னென்னா ஸ்டார்ட் எண்டு. ஓகேவா, அதில் வந்துட்டு நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போய் எண்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா, கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த எண்டு வந்துட்டு ஃபைலோட கடைசி ஃப்ரேம். ஓகேவா, இட் நீட் நாட் பி நெசசரிலி த ஃப்ரேம் யூ ஆர் பீன் ஏபிள் டு வாட்ச் டில் எண்ட். ஓகேவா, நீங்கள் இந்த ஃப்ரேம் வரைக்கும் தான் பார்க்க முடியுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆக்சுவல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ரேம் வந்துட்டு வி ஆர் ஓவர் ரைட்டிங், தென் எண்டில் வந்துட்டு என்ன பண்ணிட்டோன்னா எண்டு ஃப்ரேம் -ஸ்டார்ட் +1 சொல்லி கண்டென்ட்டோட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுறேன். ஒருவேளை இன்னும் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா வந்து யூ ஷுட் சே 206. இல்லை இப்போ டிரான்ஸ்மிட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா 200ன்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்த கண்டென்ட் டைப் வந்து வீடியோன்னு சொல்லிட்டோம். அது MP4 ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன எப்படி ரேஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துட்டு அது என்ன ஃபார்மேட்டுன்றது பைட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்துட்டு அடுத்த ஹெட்ரில் என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டென்ட் லென்த்தை வந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி நம்ம லென்த்தை பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ரேஞ்சை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸ்டார்ட் எங்கே, ஹைஃபன் எண்ட் எவ்வளோ, ஸோ லென்த்து ஸ்லாஷில். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் இப்போ புரிஞ்சுதா? அதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ரை கேட்ச்குள்ளே எழுத போகிறோம். ஏன்னா இது வந்துட்டு எரர் ப்ரோனான கோடில், அதுக்கு தான் மேலே ஆல்ரெடி த்ரோஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேவா, ஏன்னா இது வந்துட்டு இன்கேஸ் ரேண்டம் ஆக்சஸில் ஏதாவது ஃபெயிலியர் வரலாம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரையில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இதை பாஸ் பண்ண போகிறேன். RAF அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டம் ஆக்சஸ் ஃபைலுங்கிறதுக்கு நான் RAFன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல் ஆஃப். ஓகேவா, ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே வந்து நான் வீடியோ ஃபைல் அந்த வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, நம்ம அங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா லோட் பண்ணலை ஃபுல் ஃபைலையும், வி ஆர் ஜஸ்ட் பாசிங் தட் இந்த. ஓகேவா, இப்போ இது வந்துட்டு இந்த என்ன அப்படின்னா வந்துட்டு ரீட் மோடுன்றதுக்கு. ஓகேவா, நம்ம ரீட் பண்ணி சொல்கிறோம் அவ்வளோதானே. ஸோ ரீட் மோட். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சீக் அப்படின்னு போட போகிறோம். நீங்கள் வீடியோ ஏதாவது ப்ளே பண்ணிங்கன்னா சீக்கிங் பஃபரிங் எல்லாம் வரும் தெரியுமா. ஸோ வந்துட்டு சீக் போட்டு ஃப்ரம் த ஸ்டார்ட் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பைட் அரே க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் பஃபர்னு சொல்லுவோம். ஓகேவா, பஃபரிங் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு என்ன சொல்ல, முன்னாடியே கொஞ்சம் கண்டென்ட்டை ப்ரீலோட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பார்க்க அப்படியே லோட் பண்ணி கொடுக்காம கொஞ்சம் இதை ஆல்ரெடி வந்து மெமரியில் லோட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்துட்டு பஃபர் க்ரியேட் பண்ணுறோம். இதோட சைஸ் வந்துட்டு நம்ம தான் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு 8192 போட்டுக்கிறேன். ஸோ தட் இஸ் 8 MB கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சாரி, KB கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பஃபர் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு பைட்ஸ் ஒரு பஃபர் க்ரியேட் பண்ண பைட்ஸ் வச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பைட்ஸ் டு ரீட் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பைட்ஸ் டு ரீட் அப்படின்னா என்னென்னா எவ்வளோ பைட்டு தள்ளி ரீட் பண்ணி நான் வைக்கலாம் மேக்ஸிமம் கண்டென்ட் லென்த் வரைக்கும் தான். ஓகேவா, ஸோ நம்ம அதை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஆஸ் லாங் அஸ் நம்ம பைட்ஸ் டு ரீடு வந்துட்டு கிரேட்டர் தேன் 0 இருக்க வரைக்கும் யூ கேன் do that. ஓகேவா, you can do the process of random access. ஸோ வந்துட்டு bytes to read greater than 0 இருக்க வரைக்கும் you can just start reading. இப்போ வந்துட்டு அந்த பர்டிகுலர் பஃபரோட இதை லென்த் இது பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு RAFன்னு போட்டுக்கோம். ஓகேவா, ரேண்டம் ஃபைல் ஆக்சஸில் வந்து ரீட் பண்ணிவிட்டு பஃபரை வந்துட்டு இங்கே உள்ளே பாஸ் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுனால நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். அதான் அந்த பஃபரோட ஸ்டார்ட்டில் இருந்து. ஓகேவா, நாட் தட் ஃபைல் ஸ்டார்டிங். ஓகே, இப்போ வந்து இன்ட்டுன்னு கொடுத்துக்குவோம். இந்த இன்ட் எதுக்கு போடுறேன் அப்படின்னா வந்து டைப் கேஸ்டிங் பண்ண போகிறேன். டைப் கேஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, இங்கே வேறு ஒரு டேட்டா டைப் வரப்போகுது, அதை வந்து நான் இன்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா math.minimum ஆஃப் எதுக்கு ரெண்டுத்துக்கும் மினிமம் கண்டுபிடிப்போம். யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நான் ஒன்று லென்த்துக்கு மினிமம் கண்டுபிடிக்கலாம், இல்லை இப்போ ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு மினிமம் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக, ஸோ எய்தர் பஃபரோட லென்த்தாக இருக்கலாம், ஒருவேளை அது சின்ன நம்பராக இருந்தால் அதை எடுத்துப்போம். இல்லைனா வந்துட்டு இப்போ பைட்ஸ் டு ரீடுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம்ல, அது சின்னதாக இருந்தால் அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா, இது ஏன் பண்ணுறோன்னு புரியுதா?
புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, புரியலைன்னா திருப்பி சொல்கிறேன். ஓகே, நான் புரியலைன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறோன்றதை நான் இன்னொரு ஒர்க்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேவா? ரேண்டமாக அந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், எந்த சங்க் தேவையோ அதை ரீட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து உள்ள பஃபரை பாஸ் பண்ணிடுவோம், அதில் தான் ரீட் பண்ணி வாங்க போகிறோம், ஓகேவா? 0 எது கொடுக்குறோன்னா பஃபரோட ஸ்டார்டிங்காக, ஓகேவா? இப்போ இன்ட் ஆஃப்னு ஏன் போட்டிருக்கோம்னா மேட் டாட் மின் வந்துட்டு வேறு டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது ஃப்ளோட்டாக டபுளாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் வந்துட்டு அது டெசிமலில் வரும். ஸோ அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம், ஓகேவா? இப்போ ஏன் இந்த இடத்துல மேட் டாட் மின்னு போட்டிருக்கோன்னா, நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒன்று பஃபர் லென்த்து சின்ன நம்பராக இருந்தால் அதை அந்த சங்கை ரீட் பண்ணிட்டே வரணும், ஓகேவா? இல்லை ஆல்ரெடி எவ்வளோ பைட்ஸ் ரீட் பண்ணுன்றத கண்டென்ட் லென்த்தில் வச்சுருக்கோம், அது சின்னதாக இருந்தால் அதை எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ எது லென்த்து கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த சின்ன சின்ன சங்கை தான் நம்ம எடுத்துகிட்டே போகிறோம். அதனால இந்த இடத்துல லென் எப்படி வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு லென்த்து வந்து -1 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போ ஆகும்? ஃபைல் பஃபர் முடிஞ்சு போச்சுனால ஆகும். ஆர் வந்துட்டு எனக்கு ஃபைலே சின்ன லைக் ஃபைலே இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு ரேண்டம் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூ வரும், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு ஒரு வேளை அது லென்த் -1ன்னு பேசினா அங்கே -1ல் ஃப்ரேமே இருக்காது. ஸோ அதனால் பிரேக் பண்ணிடுறோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணோம்ல, அதில் தான் நம்ம ஹெட்டரு ஸ்டேட்டஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதில் வந்து ஆர்இஎஸ்ங்கிறது ரிசல்ட், ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட பஃபரை அனுப்ப போகிறேன், ஓகேவா? ஸோ கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு போடணும். ஸோ அந்த கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு அவுட்புட்டில் வெளியில் அந்த ரிசல்ட்டில் போகிற ஸ்ட்ரீமை வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்துரும். ஸோ அதில் நான் போய் எதை ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு என் பஃபரை ரைட் பண்ண போகிறேன், ஓகேவா? 0, லென்னு என்னென்னா அந்த பஃபரோட லென்த்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், பஃபரை எங்கே இன் பண்ணணும், அண்ட் வந்துட்டு பஃபரோட வேரியபிள், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பைட்ஸ் டு ரீட் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி இந்த பஃபர் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ இதுலேருந்து லென்னை சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? லென்னுங்கிறது பஃபரோட லென்த்து தானே. ஸோ நான் ஒரு பஃபர் அனுப்பிச்சிட்டேன்னா அதை சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இவ்வளோ தான் மொத்த கோடே. ஸோ நான் வந்துட்டு பஃபரில் வந்துட்டு எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதை எடுத்து we are sending to the client, ஓகேவா? கிளைண்ட்டுங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, ப்ரௌசர் தான். ஸோ இப்போ நம்ம கோடை எழுதி முடிச்சிட்டோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் அதை எப்படி ரன் பண்ணணும்னு அதுக்குள்ளே சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல டெர்மினல்னு உங்களுக்கு இருக்கும் ஆன் விண்டோஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பவர் ஷெல் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மேவன் கமாண்ட் இருக்குது, நான் அதை உங்களுக்கு இதுலேயும் போடுறேன். அண்ட் வந்துட்டு லைக் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கோங்க, அது சின்னதாக தான் இருக்கும். ஸோ மேவன் கம்பைல்னு போட்டு நம்ம இஎக்ஸின்னு ஒரு பர்டிகுலர் இது கொடுத்தோம் தெரியுமா, ஒரு ப்ளக்கின்னு. ஸோ அந்த ப்ளக்கினை கால் பண்ணுறோம், அதில் வந்து ஜாவா அப்படின்னு போட்டுக்கிறோம், ஓகேவா? ஓகே, ஸோ கேனாட் ஃபைண்ட் சிம்பிள், அது ஏதோ நம்ம இம்போர்ட் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பைட்ஸ்ன்னு நான் போட்டுட்டேன். ஓகே,
ஓகே. ஸோ நான் ஏதோ அடுத்த சின்டாக்ஸ் எரர் விட்டுருந்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அதை இது பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ ஆக்சுவலாக கரெக்டாக ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வார்னிங் வந்து நிற்கும். என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்து லாகர் எதுவுமே வைக்கல, இதை ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது நிற்கும். ஸோ தட் யூ கேன் நோ தட் இப்போ வந்துட்டு சர்வர் லைவாக இருக்குன்னு. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வீடியோஸ் ஆட் பண்ணும் கரெக்டாக என் சர்வருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட இந்த சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்கு பேரலாக நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த இதுக்கு அதுக்கு பக்கத்தில் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். நான் அந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு வேணுங்கிற MP4 பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட் 1 2 3 4 அப்படி அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து ப்ரௌசர்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நமக்கு இது லோக்கலில் தானே ரன் ஆகுது. ஸோ வந்துட்டு IP என்னவா இருக்கும்னா 0.0.127.0.0.1 இருக்கும். நம்ம போர்ட் என்ன மென்ஷன் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் 7000. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பாத் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பார்த்து பார்ப்போமா எங்கே என்ன கொடுத்துருக்கோன்ட்டு. எனக்கு /வீடியோன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ /வீடியோன்னு கொடுத்துட்டேன். இருங்க, உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் விசிபிளாக இருக்கான்னு தெரில. இது ஆக்சுவலாக ஜூம் ஆகாது மேலே இருக்க விண்டோ. நான் உங்களுக்கு இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு போகிறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ என்னோட test 1ன்னு ஒரு MP4 ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ test1.mp4ன்னு போடுறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும், MP4 அதுவே ஆட் பண்ணிக்கும். ஸோ தெரியுதா? நம்ம வந்து இப்போ இங்கே சீக் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து பார்த்துக்கலாம். அது பஃபர் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு ரியல் டைமில் தெரியும். இப்போ நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணேன்னா அது ரீலோட் ஆகிறதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இப்போ எப்படி ஒர்க்காக நீங்கள் சைடில் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சோர்ஸஸ் ஆக்சுவலாக இதை ரீலோட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே தெரியுதா, எனக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் 206 இருக்குது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ப்ளே முடிஞ்சப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நடுவில் வந்து ப்ளே பண்ணால. பட் நீங்கள் இங்கே அந்த ஸ்டேட்டஸ் கோட்லாம் பார்க்கலாம். இது டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருந்தப்போ எப்படி சங்காக அனுப்பிச்சிருங்க தெரியாது. மொதல் ஒரு 5.2 MB, அப்புறம் 6.2 MB எப்படி ரிசீவ் ஆகிருக்குன்னு தெரியுதா? இன்கேஸ் வந்துட்டு ஒரு சங்க் வந்து ரிசீவ் ஆகலை, நம்ம பஃபர் மூவ் பண்ணனால கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல்டுன்னு கோடு வந்து நிற்கிதுல. ஸோ இப்படி தான் வந்துட்டு வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வர் ஒர்க் ஆகும். இதுதான் நம்மளோட வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மோட பேஸ். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? நான் கோட் அனுப்பிச்சு வைக்கிறேன் குரூப்பில். வேறு எதுவும் டெக்னிக்கலாக வேறு ஏதோ டவுட் இருக்குது, லாஜிக்கலி ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். நான் செஷன் ரெக்கார்டிங் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.